திருப்பரங்குன்றத்துல நியாயமான விஷயத்துக்கு அமைதி முறையில போராடினா உடனே நெருக்கடி இல்ல வெறுப்புவாதம் பிரிவினைவாதம்லாம் யார் பேசுறா? பிஜேபி பேசுது. விளக்கு ஏத்துனா வெறுப்புவாதம். தர்காங்கிறது அது வந்து எல்லா இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ற ஒரு விஷயமே கிடையாது. அதனாலதான் அங்க இஸ்லாமிய மக்கள், தமிழ் சகோதரர்கள் யாருமே தீபம் ஏத்துறத பத்தி அவங்களுக்கு அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஆன்மீகவாதிகள்னா உடனே திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற சில பேர் இருப்பாங்க. மக்கள்கிட்ட இருந்து எந்த ஆதரவும் கிடைக்கல. ஈவன் ராமராவிக்குமார் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கும்போது எந்த மக்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க. தயவு செஞ்சு நடுநிலை ஊடகங்கள்ல வீடியோஸை பாருங்க. எடிட் இந்த காப்பி பேஸ்ட் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வராதிங்க. விளக்கு ஏத்துறதையும் பாபர் மசூதி இடிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க. ஆமா, அப்கோர்ஸ் நான் கம்பேர் பண்றேன். நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு? இன்னொரு அயோத்தியாவை மாத்துவோங்கிறாரு. ஹெச் ராஜா என்ன சொல்றாரு? அங்க உள்ள தர்காவை தூக்கணும். தர்கா எதுக்கு திருப்பரங்குன்ற மலை மேல இருக்குன்னு கேட்கிறாரு. நான் சந்தேகப்படுவேன். ஒரு மத நல்லிணக்கத்தை விரும்புற நான் இதை சந்தேகப்படுவேன். பாஜகவை கவனமாக அணுக வேண்டும் என்று நினைப்பேன். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். திருப்பரங்குன்றத்துல எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை? என்ன வெறுப்பு இல்ல, நீங்க இப்ப வெறுப்புவாதம் சொன்னீங்க, உடனே திருப்பரங்குன்றம் சொல்லுங்க. என்ன வெறுப்புவாதம் இல்ல, எதனால கொண்டு போய் தர்காக்கு அருகில விளக்கு ஏத்தணும்? இவ்வளவுதான். விளக்கு ஏத்துனா தூண் வந்து ஒரு தர்கா பக்கத்துல இருக்கிறதுனால தானே அதை நோக்கி பிஜேபி போகுது. இவ்வளவு பெரிய போக்கஸா, இவ்வளவு பெரிய இஷ்யூவா அதை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இப்ப தர்கா இருக்கு. நான் இருக்கிறது ஹைதராபாத்ல. எங்க ஹைதராபாத்ல நிறைய தர்கா இல்ல மசூதியே இருக்கு. தர்காங்கிறது அது வந்து எல்லா இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ற ஒரு விஷயமே கிடையாது. சரியா? அதனாலதான் அங்க இஸ்லாமிய மக்கள், தமிழ் சகோதரர்கள் யாருமே தீபம் ஏத்துறத பத்தி பெரிய ஒரு பிரச்சனை, எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாம் இல்ல. அவங்களுக்கு அது ஒரு இஷ்யூவே கிடையாது. நீங்க அந்த தர்காவை சுத்தி பக்கத்துல இந்துக்கள் பிரச்சனை கிடையாது. இந்துக்கள் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எங்களோட மரபை மீறுது, ஆகமத்தை மீறுது. இது நாங்க காலங்காலமா இந்த தூண்ல ஏத்திட்டு இருக்கோம். இவங்க யாரு சொன்னா? நிறைய இந்துக்கள், நிறைய குருக்கள்லாம் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. நிறைய ஆன்மீகவாதிகள் இந்த விளக்க பாருங்க. நிறைய, அதாவது ஆன்மீகவாதிகள்னா உடனே திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற சில பேர் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் சில பேர் பெரும்பான்மையான அங்க உள்ளூர் மக்கள் என்ன மக்களுடைய இங்க ஆன்மீகவாதிகள், அதாவது மக்கள்கிட்ட இருந்து எந்த ஆதரவும் கிடைக்கல. மறுநாள் கடையடைப்புக்கு ஒருத்தர் கடை அடைக்கல. எல்லாரும் கடையை திறந்திருந்தாங்க. ஈவன் ராமராவிக்குமார் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கும்போது எந்த மக்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. வெளியூர்ல இருந்து மக்களை கூட்டிட்டு வர வேண்டிய கட்டாயம் தான் அவங்களுக்கு இருந்தது. இதுல எங்க இந்துக்களோட ஆதரவு கிடைச்சு நீங்க சொல்றீங்க? வெளியூர் மக்களை கூட்டிட்டு வர்ற கட்டாயம் அதுங்க. முருக பக்தர்கள் எந்த ஊர்ல இருந்து வரக்கூடாது. அப்ப திருப்பரங்குன்றத்துக்கு டெய்லி உள்ளூர் மக்கள் தான் மக்கள் ஆதரவு கொடுத்ததா சொன்னீங்க. உள்ளூர் மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. பெருவாரியா இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? பெருவாரியா கொடுத்திருக்காங்க. அதற்கான ஆதாரம், புள்ளி விவரம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அத்தனை பேரும் இன்டர்வியூல இருந்து எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே உள்ளூர் மக்கள் தான் எங்களுக்கு தேவையே கிடையாது. அதே போல கைது பண்ணும்போது கை தட்டி வரவேற்க. நீங்க வந்து தயவு செஞ்சு நடுநிலை ஊடகங்கள்ல வீடியோஸை பாருங்க. எடிட் இந்த காப்பி பேஸ்ட் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வராதிங்க. 3 நாளா இதே சொல்லிட்டு இருக்கீங்க, கைத்தட்டி வரவேற்றாங்கன்னு. கைத்தட்டி வரவேற்றவங்க போலீஸுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்த அதிகாரிகளும் போலீஸை சேர்ந்தவர்களும் அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு வாதம். மக்கள் எப்படி சொல்றீங்க? பாத்தீங்களா நீங்க கேமராக்கு பின்னாடி இருந்து யாரு கை தட்டினாங்கன்னு? இல்ல, நான் நிறைய வீடியோக்கள் பார்த்தா அந்த கடை நடத்துற யாருக்கும் இதுல விருப்பமே கிடையாது. கடை நடத்துறவங்க எல்லாம் வந்து இந்துக்கள் அப்படின்னு எப்படி நீங்க ஆதாரப்படுத்தி கொடுக்குறீங்க? கடை நடத்துறாங்க அதெல்லாம் கிடையாது. பழனி அடிவாரத்துல எத்தனை பேர் வந்து இந்து கடை நடத்துறாங்க? இதெல்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் தேவையில்லை. நீங்க இவ்வளவு கேக்குறீங்கல்ல, நான் ஒரே கேள்வி கேக்குறேன். இவங்க இந்துக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்துக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு நீங்க சொல்றது ஓகே. அத ஒரு வாதத்துக்காக அதை வச்சுப்போம். ஆன்மீக தலங்களுடைய பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள், அன்றாட நிகழ்வுகளை அந்தந்த கோயிலே தான் முடிவு பண்ணணும். அறநிலையத்துறை வந்து முடிவு பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அரசு இதுல தலையிடக்கூடாது.
இதுல நீங்க வந்து அரசு வந்து தலையிட்டு இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு மாத்தாதீங்க. எந்தெந்த தலங்கள் எப்படி இருக்கோ அப்படியே அவங்களுடைய ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கு. ஆகம கோயில்களுக்கு ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. ஊருக்கு ஊர் கோயில்களுக்கு வேற வேற முறைகள் இருக்கு, ஒவ்வொரு சாமிக்கு வேற இருக்கு. அந்தந்த விஷயங்கள்ல அந்தந்த முறைகளை அப்படியே விட்டுருங்கன்றது தான் அந்த தீர்மானத்துடைய சாராம்சம். அப்படியே விட்டுடலாமா? அப்ப இப்ப அரசுக்கு என்ன வேலை? 2 விஷயம் சொல்றேன். அன்னைக்கு தீபம் ஏற்றப்படல. 1947ல தீபத்தூண்ல தீபம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது உண்மைதான். ஏன்? ஏன்னா உலகப் போர் 2ஆம் உலக யுத்தத்தின் போது எந்த இடத்துலயும் தீபம்லாம் ஏத்துறதுக்கு தடை இருந்தது. அதனால அங்க ஏத்தல. அதுக்கு முன்னாடியே 1912லயே ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் நடுவுல. சோ தீபம் ஏத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு திருப்பி அதை செய்யணும்னு சொன்னா இல்லையே, இத்தனை நாள் செய்யல, இப்ப எதுக்கு வந்து கேட்கிறேன்னு கேட்கிறோம். 1. அடுத்த கேள்வி, வழிபாட்டு முறைகளையும் அன்றாட நிகழ்வுகளையும் நீங்க மாத்தக்கூடாதுன்னு சொன்னா அப்ப நீங்க வந்து கோயில் காசுல கல்லூரி பாஜக தான். பாஜக அப்படிலாம் சொல்லல. பாஜக அப்படிலாம் சொல்லல. மாத்தாதீங்க, தீபம் ஏத்தாதீங்க அப்படின்னு நேத்து கனிமொழி அக்கா கேட்டிருக்காங்க. ஏன் இத்தனை நாள் இல்லாம அங்க கேட்டிருக்கீங்க? நில அளவை கல்லுல போய் எதுக்கு தீபம் ஏத்துறீங்க? நில அளவை கல்ங்கிறது தான் ஒரு தரப்பு வாதம். அது வந்து தீபத்தூண் தான் அப்படிங்கறத வந்து இன்னும் சாலிடா ரொம்ப சிம்பிளுங்க. என்னது சாலிடா ப்ரூஃப் ஏங்க? அதுல எண்ணெய் ஊத்தி 3 லிட்டர் எண்ணெய் ஊத்தலாங்க. குழியில இருந்து எல்லாம். இதுக்கு மேல என்னங்க பண்ணணும்? அது நில அளவை கல்லுங்க. அனுமார் சிலைய வடிச்சு வச்சிருக்காங்க அந்த தூண்ல. நில அளவையில சொல்ற எல்லா தூணுமே வந்து உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிறது. இந்த தூண்ல அந்த சிம்பல்லாம் இல்லன்னு சொல்றாங்க. ஓகே, அத வந்து யார் சொன்னா? அது அந்த தூண்ல தான் தீபம் ஆல்ரெடி நேர்ல பார்த்தவங்க. இப்போ நான் நேர்ல போகல, ஆனா இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அந்த தூணை நேர்லயே போய் பார்த்திருக்கிறாரு. நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த தூணை நேர்லயே போய் ஆய்வு பண்ணிருக்கிறாரு. அதுல நில அளவை கல்லுனா இங்கிலீஷ்ல ஒரு எழுத்தோ எண்ணம் இருக்கணும் இல்ல. ஜி.ஆர். சுவாமிநாதனோ ஆர்கியாலஜிஸ்ட் கிடையாது. அப்படியா? ஆமா. கனிமொழி அக்கா ஆர்கியாலஜிஸ்டா? என்ன அவங்க சொன்னது வந்து அவங்க தானே நில அளவை வழக்கமா ஏத்துறது. அவங்க ஆர்கியாலஜிஸ்டா? அவங்க ஆர்கியாலஜிஸ்ட். அப்ப அவங்க சொல்றத நீங்க ஏத்து என்ன என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவீங்க? நான் அவங்க சொன்னதை ஏத்து ஆர்கியூ பண்ணல. இப்ப அதுல ஆமா இல்ல நான் அவங்க சொன்னதை என்ன ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லிருக்காங்க? ஏதாவது ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியால இருந்து எந்த ஆர்கியாலஜிஸ்ட் அது இது வரைக்கும் சொல்லிருக்காங்க? சொல்றது கவர்மெண்ட் பேஸ்டு டாக்குமெண்ட்ஸ்ல அது வந்து நில அளவை தூண் தான் இருக்குது. அந்த அப்படியான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. எங்க இருக்குது? அதெல்லாம் இல்ல. எங்க இருக்குது? நீங்க இது இப்ப சொன்னீங்களே கவர்மெண்ட் சொன்னாங்க, எங்க இருக்குது? கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் டாக்குமெண்ட்ல எல்லாம் இல்ல. நேத்து ஒரு ஏஎஸ்ஐ டாக்குமெண்ட் இல்லங்க, அதெல்லாம் வெறும் ஏஐ டாக்குமெண்ட். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பொம்மை போட்டு ஒரு மேப் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நீங்க எடுத்துட்டு வராதீங்க. கண்டிப்பாக நான் இன்னைக்கு சேலஞ்ச் வைக்கிறேன். எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல அது நில அளவை கல்லுன்னு இருக்கு? எங்க காட்ட சொல்லுங்க. நிலவை கல்லோடைய நம்பர் சொல்லுங்க. அதோடைய ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர் அந்த இது இருக்கும். ஒரு நில அளவை கல்னா அதுல வந்து நார்த் டிகிரி, சவுத் டிகிரி, ஈஸ்ட் டிகிரி, வெஸ்ட் டிகிரி போட்டிருப்பான். எங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது? என்னால எடுத்துக்காட்டு. டாக்குமெண்ட் விடுங்க. தூண்ல எங்க? தூண்ல பொறிச்சிருப்பான். எங்க நில அளவைக்கான தூண் அப்படிங்கிற நில அளவைகள்னா அதுல எழுதி இருக்கு. நாங்க தான் அதை பார்க்கல. அப்படிதானே? ஆமா. அப்படிதான் அதுல எழுதி இருக்கு. இது நிலவை அளவைகள். நாளைக்கு நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாஸ்? நாளைக்கு ஒரு 200 ரூபாவை வாங்கிக்கோங்க. அந்த 200 ரூபாவில எடுத்துட்டு போய் இல்ல அந்த 200 ரூபாவில போய் கருப்பு சிவப்பு துணியில இது நில அளவைக்கல் யார் சொன்னா? நான் சொன்னா தீபத்தூன்னு காவி கலர்ல எழுதி இருக்காங்களா? எங்க அனுமார் சிலை நீங்க சொல்ற தூண் வந்து நேர்ல கண்ணால பார்த்தவர்கள், நேர்ல கண்ணால நீதி அரசன் நேத்து போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காரு. நீங்க இல்லன்றீங்க. நீங்க பாக்கல, நான் பார்க்கல. ஆனா இல்லன்னு சொல்றீங்க. இல்லன்னு சொல்ற ப்ராப்பரான ஆட்கள் சொன்ன விஷயங்களை நான் கேட்டிருக்கேன். சில டாக்குமெண்ட்ஸ் நான் செக் பண்ணேன். ஓகே, அது வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பேச வேண்டிய விஷயம். இப்ப நீங்க சொன்னது உங்க 1000 வருஷம் அங்கதான் விளக்கேத்தினாங்கிறதுக்கு நமக்கு தலைமுறையான சாட்சி இருக்காங்க. இதெல்லாம் விடுங்க. நீங்களும் நம்மளும் இப்ப அரை மணி நேரமா இதுல இதே பேசுறோம். நான் ஒரே கேள்வி கேக்குறேன். 200 ரூபாய் எண்ணெய், 10 ரூபாய் வெத்து பொட்டி,
210 ரூபாவில ஒரு விளக்கு ஏத்துறதுனால இங்க யாருக்கு என்ன நஷ்டம்? ஏன்னா இந்திய வரலாறு கொஞ்சம் எதிரா இருக்கு. இப்படிதான் நாங்க வழிபட போறோம்னு சொல்லிதான் பாபர் மசூதியை இடிச்சாங்க. அதுதான் இந்தியால மிகப்பெரிய கலவரங்கள் உருவாக காரணமா இருந்துச்சு. அதனால சில விஷயத்தை ஏர்லியரா தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு மாநில விளக்கு ஏத்துறதையும் பாபர் மசூதி இடிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க. ஆமா, அப்கோர்ஸ் நான் கம்பேர் பண்றேன். நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு, இன்னொரு அயோத்தியாவை மாத்துவோங்கிறாரு. இவர் ஹெச் ராஜா என்ன சொல்றாரு, அங்க உள்ள தர்காவை தூக்கணும், தர்கா எதுக்கு திருப்பரங்குன்ற மலை மேல இருக்குன்னு கேக்குறாரு. நான் சந்தேகப்படுவேன். ஒரு மத நல்லிணக்கத்தை விரும்புற நான் இதை சந்தேகப்படுவேன். பாஜகவை கவனமாக அணுக வேண்டும் என்று நினைப்பேன். தீவிரமான சொற்களை நான் சொல்லல. ராஜா சார போய் நீங்க இன்டர்வியூ எடுக்கும் போது நீங்க அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாரு. தலைவர் நயினார் அவர்களுடைய பேச்சு வந்து அயோத்தியாக ஏன் மாறுது? அயோத்தி இன்னைக்கு வந்து இல்ல நான் இப்படியே சொல்றேன். நான் திமுகவுக்கு நன்றி சொல்றேன். நயினார் அவர்கள் சொல்லாததையும் சேர்த்து கஸ்தூரி சொல்றான். நான் திமுகவுக்கு நன்றி சொல்றேன். தமிழகத்தில் ஒரு தஞ்சை பெரிய கோயில், பழனி முருகன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் கோயில் போன்ற மிக சிறப்பு புகழ் வாய்ந்த சில திருத்தலங்கள் இருக்கு. சரிங்களா? திருப்பரங்குன்றம் அப்படிப்பட்ட ஒரு கோயில் இல்ல. அதுக்கு வந்து நாடு முழுதில் இருந்தும் மக்கள் வந்து அங்க வந்து வழிபட வர்றது இல்ல. சுற்றுலாவுக்காகவோ இல்ல ஆன்மீகத்தை சுற்றுலாவுக்காகவோ வர்றது கிடையாது. ஆனா அதுதான் முதலாம் படை வீடு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு, தர வரலாறு இருக்கு. இன்னைக்கு அயோத்தியில ராமர் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்று இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரோ, அதே போல திமுகவுடைய இந்த வரட்டு பிடிவாதத்தின் பயனால், நீதிமன்ற அவமதிப்பின் பயனால், அவர்களின் இந்து விரோத செயல்பாடின் பயனால் திருப்பரங்குன்றம் உண்மையாவே இந்தியாவுடைய 2ஆம் அயோத்தியா மாறும் போல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதரும் நம்முடைய தேவவாணி சமேத முருகப்பெருமானும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் டாபிக் ஆயிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. நான் நன்றி சொல்றேன். அங்க வந்து லட்சக்கணக்கான பக்தர்களும், சுற்றுலா வெளிநாட்டுக்காரங்களும், உள்ளூர்காரங்களும், வடக்கத்திக்காரங்களும் வந்து குமியுறாங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அப்படி குமியுறாங்கன்னு சொன்னா, அதுக்கு வந்து நான் திமுகவுக்கு நன்றி பாராட்டு விழாவை நடத்துறேன். அயோத்தி போல திருப்பரங்குன்றமும் சிறப்பாக புகழ் பெற வேண்டும் அப்படிங்கறத என் கனவு. கண்டிப்பா அயோத்தியா தமிழகத்துல அயோத்தியா மாறுவது என்பது பாபர் மசூதியை நீங்க அதுல இங்க பாருங்க, அயோத்தியா மாறணுங்க. திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறுது. இன்னைக்கு அயோத்தியில எத்தனை கோடி டெய்லி வந்து அங்க காணிக்கையாகுதுன்னு புரியல. அங்க இருக்கிற கடையெல்லாம் என்ன, எல்லாம் ஒன்லி இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்க அயோத்தியில். நீங்க நினைச்சிருக்கீங்களா அது இந்து ஊருன்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் அத்தனை பேரும் கோடீஸ்வரர்களா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஜெயினர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. பெண்கள் நல்லா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது யாருக்குமே பிரச்சனை இல்ல. அங்க உள்ள ஒரு பாரம்பரியமான ஒரு மசூதியை இடிச்சதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இங்க நடந்துறக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, இது வந்து நீங்க இன்னுமே இந்த அரசை கேவலப்படுத்துறீங்க சார். நான் பாராட்டுறேன், அவங்கள புகழறேன், நன்றி சொல்றேன். ஆனா நீங்க கேவலப்படுத்துறீங்க, அரசை கேவலப்படுத்துறீங்க. நீங்க ஏன் அரசை கேவலப்படுத்துறீங்க தெரியுமா? நீங்க யூபி அரசுல இருந்த போலீஸ பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நம்முடைய அரசுக்கும் நம்முடைய காவல்துறைக்கும் ஒரு சட்டம் ஒழுங்கா பாதுகாக்க தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. அதான் உங்களுடைய பேச்சு. அதனாலதான் அவங்க அவங்களால பண்ண முடியாது கான்சிக்வென்ஸ்னு சொல்லி நீதிபதியோட உத்தரவை 10 பேர் மலை மேல போறதுனால தர்காவெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. இது வந்து பொய் பிரச்சாரம். இல்ல பொய் பழி. இஸ்லாமியர்கள் மேலையும் இந்துக்கள் மேலையும் தனித்தனியா பொய் பழி போடுறீங்க. இல்ல இந்த மாதிரி தான் கஸ்தூரி வந்து இந்தியாவையோ இல்ல இந்திய சமூகத்தையோ புரிஞ்சிருக்காங்கன்னா பிளாண்டண்டா புரிஞ்சிருக்காங்க. இல்ல தமிழ்நாடு இந்திய சமூகம் வேற. இப்ப தமிழ்நாடு வந்து அதோட கம்பேர் பண்றீங்களா? நான் அதனால சொல்றேன். ஒரு சின்ன கல்லு வீசுறதுனால இங்க பல கலவரங்கள் தமிழ்நாட்டிலயும் உருவாயிருக்கு. சோ எச்சரிக்கையோட இருக்கு. அப்ப இந்த நம்ம காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? காவல்துறை மேல நம்பிக்கை எல்லாம் இல்ல, எனக்கு சமூகத்தின் மேல பயம் இருக்கு.
எனக்கு அப்ப சமூகத்தின் மேல தமிழ் பயம் சமூகத்து இருக்கு. மேல உங்களுக்கு வந்து பயம் இருக்கு. தமிழ் இது சமூகத்துக்கு இல்ல. கார்த்திக்குடைய வார்த்தைகள். நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு நான் அதை வித்ட்ரா பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நான் நான் அதை நம்பிக்கை accept வச்சிருக்கேன். பண்ணிக்க- நான் நம்பிக்கை வைக்கல. தமிழர்களுடைய மேல நான் அளப்பரிய தமிழக- நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனாலதான் இங்க நியாயம் அந்த ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லிணக்கமான ஜி.ஆர். சமூகத்தையும் சுவாமிநாதன் ஒரு தமிழராக இருக்கிறதுனாலதான் விலை போகாம அவர் வந்து சரியான நியாயமான நீதியை கொடுக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு ஆமோதிச்சு இன்னும் 2 நீதி அரசர்கள் நீதியை வழங்குறாங்க. இந்த அரசுல அந்த அளவுக்கு ஆனா தமிழ் மக்களால் இது தமிழ் விரோத ஆனா அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த நீதிபதிகளோட தீர்ப்புல சில 57% தேர்ந்தெடுக்கப்படாத அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் நீட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க அதை அமுல்படுத்தல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல தான் ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. அத நீங்க கண்டெம்ட் பண்றீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் நீட்டுக்கு எதிராக 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கு. அத வந்து இன்னொரு அரசு ஏற்கல. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் மக்கள், இல்ல, okay, அதாவது ரொம்ப தமிழ்நாட்டு தாராளமா மக்களை தவிர மத்தவங்க எல்லாரும் மக்கள் இல்லன்னு சொல்றீங்க. நான் அப்படி கார்த்திக், சொல்லவே நீங்க இல்ல. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுனா அப்ப அது என்ன தனியா? ஆமா, அது அதுவும் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். அந்த அரசு தான் இந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் நான் சொல்றேன். இந்த மக்களுக்கெல்லாம் மக்கள்லாம் நீட் எழுதிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் இங்க யாராவது நீட் எழுத மாட்டேன்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்துருக்காங்களா? மக்கள்லாம் எழுதிட்டு தான் இருக்காங்க. நீட் பிரஷரா இருக்கு, நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஏங்க 12வது கிளாஸ்ல கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில குழந்தைகள். தவறான விஷயம். அதை நம்ம கண்டிப்பா நியாயப்படுத்தல. அதனாலதான் சொல்றேன், பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன்னு 12th மார்க் வரும்போது 10th மார்க் வரும்போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அப்போ ஸ்கூல்ல நிறுத்திடலாமா? ஸ்கூல்ல ஒழிச்சிருவோம் தமிழ்நாட்டுல. ஸ்கூல் ஒழிச்சிருவோம். ஏன்னா ஸ்கூல்ல பசங்க நேத்து ஸ்கூல்ல ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனை 11th ஸ்டாண்டர்ட் பசங்க கும்பலா சேர்ந்து கூண்டு கட்டி அடிச்சிருக்கிறாங்க. ஸ்கூல்ல நிறுத்திடுவோமா? அந்த ஸ்கூல்ல ஒழிச்சிருவோமா? பிரச்சனையை சரி பண்ணுங்க. இங்க பிரச்சனையே இல்ல. நீட்ல எல்லாம் பிரச்சனையே இல்ல. நீட்ல பிரச்சனை இருக்கிறது ஒன்லி திமுகவுக்கு மட்டும்தான். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.